வாவ் நைஸ் கேர்ள். தேங்க் யூ மாமா. இத்தனை நாள் என் கண்ணுல படாம நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? என்னையும் போட்டு கும்பாசம் பண்ணவன் உன்னை ஒரு நாள் செய்வேன். கோஜில புள்ள பத்து விட்டுருப்பாங்க, செய்ய தெரியவேன். விடவே மாட்டேன் உன்னை ஒரு நாளைக்கு. இல்லையே மாமா. என்னலாம் போலா வளான்னு பேசாது. சரி சொல்றியா? என்னடா செல்ல குட்டின்னு கேட்கலாம். இன்னைக்குதான் நான் உண்மையிலே என்னடா செல்லம் மாமா. என்ன உங்களை நினைச்சு ஓடா தேய. நான் வீட்டுல கூட உபயோகத்துலதையும் பேசுறேன். என்னையவா? ஆமா நிஜமாவா? சத்தியமா வீட்டுல நீங்க பார்த்ததே இல்ல, இன்னைக்கு தானே பாக்குறீங்க. அப்புறம் எப்படி கேள்விப்பட்டீங்க? அது என்னமோ தெரியல, வீட்டுல கூட உன்னை செல்லமுன்னு நான் கூப்பிடுறேன். அப்படியா மாமா? என்னவா ஆள் நல்லா இருக்கேனா? உனக்கு என்ன தங்கத்துக்கு என்ன குறைச்ச? உனக்கு பர்ஃபெக்ட். ஆளுல குறைச்சலா இல்ல என் அழகுல குறைச்சலா இல்ல என் சொலகுல குறைச்சலா? அழக படைச்ச ஆண்டவே விட்டாக சொலக படைக்காம விட்டுட்டாங்கடா. எனக்கு மட்டும் சொலகு இருந்துருந்துச்சுன்னா இந்த கிருஷ்ணாபுரத்துல உள்ள ஆம்பளையில பூரா வளர்த்து போட்டிருப்பேன். எல்லா புருஷனுக்கும் தெரியும். அப்படியே சைட்டா வடாதையா. எவன் மாமியா வச்சிருக்கானோ அவன் தான் மேடையில் போய் பேசியான். எனக்கு ஆம்பளைய தொட்டாலே உடம்பே கூசுமம்மா. எனக்கு அவனை பார்த்தோன்னே கூசிக்கிட்டே இருக்கு. கண்ணி கழியாத கருப்பு கருப்பு கிண்ணிய கிழிக்க வர மாட்டேன். என் கண்ணியும் கழியல, என் கிண்ணியும் கழியல, என் கிண்ணி உனக்கு தான். நானும் உன் கிண்ணியில வெல்டு வைக்காம விட மாட்டேன். வெல்டு வச்சு மைத்தா புடுங்க மாமா. என்னவா என் இதுல எதை பார்த்து மயங்கினீங்க? இதை பார்த்து எதை பார்த்து? இந்த துணியை ரிமூவ் ப்ளீஸ். எது இல்லையா? வாவ் நைஸ் நைஸ் பிளேஸ். பாக்காதீங்க அப்படி. அப்புறம் பார்க்காம மட்டும்தான் பார்க்கணும். கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்கவா? சரவணம் அம்மா. என்னவா என் மேக்கப் எப்படி இருக்கு? உன் மேக்கப்பும் நல்லா இருக்கு. கடிச்சா வைக்க சொன்னேன். போய் சீன மாத்தேன். ஹலோ நீ எல்லாரும் கிராமத்துல கேளுங்க. இருந்தாலும் சீன மாத்தாம இன்னும் சும்மா வேண்டிய அங்க நேரத்துல காலக்காரி சீன தானே மாத்தணும். பொம்பளை வந்தாலும் விட மாட்டா, பொம்பளை மாதிரி வந்தா வரைச்சு விடுறாமா? ஓ ஐயோ கடவுளே. போய நந்தவனா காலையில தண்ணியை போட்டு சண்டை எழுப்பேன். அதையும் பாத்துக்க. சரியில்லாத அண்ணே சீன மாத்த சொல்லுங்க. இந்த சித்திரவதையாடா? சித்திரவதையாடா? அப்புறம் நீ எனக்கு மட்டும் உனக்கு மட்டும்தான். நானும் துரோகமே பண்ண முடியும். யாரு வந்தாலும் பிடிச்சா ஓடிடுவேன். அடிப்பா அன்னைக்கெல்லாம் சீமக்கரோட வந்தா சும்மா. சரவணா என்ன அது என்னமோ தெரியல. உன்னை பார்த்தோன்னே அப்படி இசைச்சுக்கிட்டே இருக்கு. என் மாமே முன்னமலை மாமா தவசர விட்ட நேரம் நீ இதை அடிக்கணும். யாரு அப்பா? ஆனா இன்னொன்னு என்ன உன்னை லைன் பண்றதா என்ன நாள் பண்ணுங்க? என்ன லைன் பண்ணி என்ன பண்ண போற நீ? உன்னதே பண்ணுங்க. சரி சரி. இப்ப ஆள் ஒன்று நொட்டு நொட்டுன்னு கத்துனே இல்ல. சரி எங்க வாத்தியார் வாய்த்த மிருதங்க தனி வாசி பாப்போம். ஓ அடி லூசி முண்ட. அவர் மிருதங்கமும் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. உனக்கா வாத்தியாரு லேஸ் வாத்தா சொல்லி கொடுத்துருப்பாரு. எங்க வாசி பாப்போம். அவர் சொல்லி கொடுத்தா வாசிக்கவா? வாசிப்பாரா? எங்க வாசிக்கிட்டாங்க. இந்த வாசிக்கிறேன். வாசி தவசர் விழுந்தவனே. நீ ஏன் தவசர் ஓட மாட்டேங்கிற? காத்தோட்டமா. சரி 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 வாசி. சரி கால் ஒன்று வாச்ச வாத்தியார் வாச்ச மிருதங்க வாச்ச. ஆமா வெட்டி வாசிக்கிற இதுல போய் உட்காந்துருக்கேன். வாத்தியார் உட்கார்ல நாரப்பையில முகரே ஓடு. அப்படி அப்படி பயம் இருக்கணும். அப்படி பயம் உள்ளவன் என்ன பயம் உள்ளவன் என்ன கூந்தல் இருக்கிற அதுல உட்காந்த யாரு? அப்படித்தான் உட்காருங்க. அப்படி உட்காந்தா எங்க வாசி பாப்பான். எங்க அண்ணன் பெட்டியில நான் உட்கார்றது உனக்கு. எங்க அண்ணன் பெட்டியில நீ உட்கார்ல வாசிக்க தெரியுமா? முதல்ல ஆள் ஒன்று வாச்ச இது பண்ண எங்க வெட்டிக்கார் இதையும் சொல்லி கொடுத்தாருல. வாசிடா. ஆனா இன்னொன்னு வாசிடா பேசுகிற நான் வாசிப்பேன். சரி என்ன பாட்டுன்னு சொல்லணும். சரி சரி நான் என்ன வாச்சேன் என்ன வாச்சேன்னு சொல்லி. ஆனா இந்த பாட்டை ஒண்ணும் தெரியாம இங்க வந்திருக்கிறேன். இந்த பாட்டு உனக்காக மட்டும். சரி சரி வாசிங்க மாமா.
இந்த பாட்டு ஒரு சின்ன பிள்ளைய கேட்டா சொல்லும். என்ன இதையும் ஒரு கோவில். நான் வாசிக்கிறேன், நீ பாடு. 1 2 3. ஒரு கோவில். அதே பரவாயில்லையா? சமாளிக்கிற திறமை வேணும்ல. சரி, எப்படி ஆல்ரவுண்ட் வாய்ச்ச? ஆல்ரவுண்ட் வாய்ச்ச, மிருதங்க வாய்ச்ச, வாத்தியார் வாய்ச்ச, பெட்டிய வாய்ச்சிட்டேன். சரி, எங்க பெட்டிய வாய்ச்சிக்கிட்டே ஒரு பாட்டு பாடு பாப்போம். பாட்டை பாடுறா உன் குஞ்சு நறுக்கு போட்டு போயிடும். ஒழுக்கமா பாடு. பாடவா? வேணா இப்படி பண்ணுவோமே. எப்படி? நம்ம 2 பேரும் காதலிக்கிறது உலகத்துக்கே தெரியும். அது வேற எனக்குமே தெரியும். நான் தான் வச்சு. ஆமா ஆமா, உங்களோட சொல்ல மறந்துட்டேன், கோச்சுக்கிறாங்க. சரி. ஆனா ஒரு விஷயம், நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு அடுத்த வரியை நீ பாடணும். நம்மளுடைய காதல் ஒரு பழைய பாட்டு பாடினா பழைய பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடினா புது பாட்டு பாடுவேன். எந்த பாட்டு பாடினா எந்த பாட்டு பாடினாலும் பாடுவேன். நான் பாடுறதுக்கு அடுத்த வரியை நீ பாடணும். பாடுறேன். உள்ளமே உனக்குத்தான். இப்படி பாடினா அந்த பாட்டு நல்லாவா இருக்கு? அப்புறம் எப்படிதான் பாடுறேன்? மறுபடி பாடியா. உள்ளமே உனக்குத்தான், உசுரி உனக்குத்தான். என்ன பொம்பாடா அந்த உங்ககிட்ட மட்டும்தான். அங்கேதான் நீங்க நிக்கிறீங்க. பாடு மாமா மறுபடி. உள்ளமே உனக்குத்தான், உசுரி உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. தண்ணிக்கும் மீனுக்கும் என்றைக்கும் வில்லங்கும் இல்லை. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே. இல்லையே மண்ணோடு கிருஷ்ணாபுரத்துல போய் நான் சேரு. போய் தாடி முண்டவா. ஓடி தாடி முண்டையா? பழக்கழக்க தெரியும். சத்தியா எரும மாடு. சரி, அந்த பாட்டை பாடுன. நான் உனக்கு சில வரிகளை கொடுக்குறேன். என்ன வரி? அத நீ பாட்டு நீ பாடி அவன் இங்க வா மாட்டேன். அங்க போனீங்கன்னா இங்க வாடி போன டெஸ்டே முடியலன்னா. ஓ சென்றலே ஒரு பாட்டு அவன முறையில பேசாம பாட்டா சொல்லியா? இந்த வரியை நீ பாட்டா பாடு. எப்படி? ஓ ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இத எப்படி பாட்டா பாடுற? ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு சொல்றீங்க. ஆமா, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இதுல ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம்? தென்றலை எடுத்துட்டு திங்கள போடு. ஓ திங்களே எதிர போட்டு திங்கள சேர்க்க அடிய தத்தியா என்ன கட்டிக்கிட்டு கிடக்குறாளே, நான் என்ன செய்வேன் பாரு. கெடுத்தவளே. அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாரு. அப்பால போய் கேட்டேன், அப்பா யாரா இருப்ப போறான்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு புதுசா ஒரு தொழில் சேர்த்துக்கல, அவளை கூட்டு போயிட்டு வான்னு சொன்னாரு. எப்பா எப்படியாச்சும் விடியிருக்கணும் உங்க பேரை காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட்டமா வந்து இங்க இதுல 2 தடவை முகரே பாரு மோரே. நீ இதுல விளையாடுச்சாமானா போட்டு தடவிக்கிட்டு கிடக்குற. தடவு கோபப்பட்டு இல்ல எதுக்கு? இங்க வாங்கிட்டு வான்னு சொன்னேன். என்னடி அப்புறம் என் மருமையான சரியா நீ வாங்கியே முடியாது. என்னடி? ஐயோ காத்துக்கிட்ட. ஆமா என்னடி எப்படி எடுத்து? ஆமா எங்க நீ நில்லு, நான் அடிச்சு பாக்க. என்ன இனிமம்பல நானும் பம்பல முந்து முந்து இருக்கு. பூரா ஒரிஜினல் எது? இதுதான் நிஜமாவா? நிஜமாவே. இங்க பாருங்க, பூராமே ஒரிஜினல் பூராமே ஒரிஜினல். இங்க பாரு அம்மாட்டு கிருஷ்ணாபுரத்துல இருக்க ஆம்பளை அவர்தான் உன் மேல கண்ணியா இருக்கு. காரியே சரியில்லை. பொய்யா சொல்றாங்க. சத்தியம் போக மாட்டேன். மருந்தடிப்பாரு. மருந்தடிப்பாரா? சரி என்ன வெள்ளிக்கிழமை நம்ம எங்க போகணும்? காட்டுக்கு போய் காவல் என்ன சொன்னாரு? காவலுக்கு போச்சு. கண்ணு கட்டுமா? ஆமா, காவல் பார்க்கணும். யாரா போகணும்? நீ நானு அவ்வளவுதான். அப்புறம் என்ன? ஏய் பேச்சு பேச்சு இங்க பேசிருக்கோம்ல, அங்க என்ன இப்படிங்கிறிய? என்னன்னு 2 பேரும் இது பண்றான். எது பண்றீங்க? காதல். யார் 2 பேரு? நானும். நல்ல குடும்பத்துக்கு எடுத்து போடாத. நாங்க எடுக்க மாட்டேன். எடுவட்ட என்ன கிடைச்சா பேச போறேன்னு சொல்லுங்க. சரி என்ன இப்படி போட்டிருக்க? எப்படி? என்ன என்னடி உத்து பாத்துற? என்னடி முகத்தை பாரு, இதே பாக்காத எரும மாடு. என்னடி உருவ கரைச்சு போட்டு ஆட்டலாம் போல.
எங்க ஓந்த பிள்ளை காட்டு இதுக்கு ஆட்டுறேன் வந்திருக்க யார் தெரியுமா? ஏன் இப்படி காட்டிக்கிட்டு தெரியும் தெரியுமா? வந்திருக்க யார் தெரியுமா? காசு குடுக்குற புண்ணியம் வாங்கி நேரத்தை பாக்கட்டும் காட்டிக்கிட்டு வந்திருக்க யார் தெரியுமா? என் நாத்தனம். நாத்தனாவா? யாரு நாத்தனா? வள்ளி. வள்ளி நாத்தனாவா? சொல்லு நீ வள்ளி எப்படி எல்லாமே காட்டப்பா. ஏடி வள்ளி உனக்கு நாத்தனாவா? எப்படி நாத்தனா உனக்கு வள்ளி? இங்க அண்ணனுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேரு. 1 2 3 இங்க 3 4 ஆமா 5 அங்க ஊர்ல 4 கிடக்குல்ல. ஆமா. மொத்தம் எத்தனை பேரு? 7 பேரு. 7 பேரு உன்னைய போட்டு ஏத்துன 7 பேர் வாயில ஓட்டி ஏத்துன 7 பேரு உன் வாயில ஆத்தாடி உனக்கு நாத்துனா வரட்டு அந்த பிள்ளை வரட்டு உன்னை பேச வேண்டாம். வணக்கம்மா. இவ யாரு? உங்க அப்பா என்னையத்தான் வச்சிருக்காரு. அவளாடி நீ சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்ல. அழகுனாலும் அழகு இப்படி ஒரு ஏ அடியப்பா என்னடிய இத பாருங்க பூரட்டியே பாத்துட்டு கிடக்காம கருமா கருமா ஒரு பொம்பளைக்கு ஏது பார்த்தா கூட இருக்குன்னு அதே பாத்தீங்க. இதுல ஒரு ரகசியம் என்னன்னு தெரியுமா? என்னம்மா? நீயும் ஊதா கலர் ட்ரெஸ், என் பொண்டாட்டியும் ஊதா கலர் ட்ரெஸ். இதுல இருந்து என்ன தெரியுது? உன் பொண்டாட்டிய நான் தான் விடப்ப நான் செஞ்சிருக்கேன். முகரே பாக்க பெண்ணாக பிறந்து இப்படி தாண்டி ரொம்ப அழகா இருக்க. நைஸ் ஸ்மைல் மேடம். வள்ளி மேடம், நீங்க எங்கிட்ட ஓரமாங்க. இப்ப சிரிச்சீங்களே, அங்க போய் நின்னுங்க. தலையில இப்படி கைய வைங்க. அந்த சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே நடந்து வாங்களே. பைத்தியம் ஆக்கிடலாமா? ரொம்ப அழகா இருக்க. இப்படி அந்த பக்கம் போகாத. அந்த பக்கம் போனா நீ பைத்தியமாவே ஆயிடும். சரிம்மா சரி. இல்லையா? இடையழகும் நடையழகும் உடையழகும் கெண்ட இலக்கும் தொண்டை இலக்கும் பொட்டு இலக்கும் பூவ அழகு அடி அப்படியே அப்படியே இருக்கீடி. ஆமா அப்படியே தானே இருக்கு. ஆமா கும்பல தானே இருக்கு. ஆமா அப்புறம் பொம்பளை மாறி இல்லடி. எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் தாங்கிறதா தீங்கிறதா அம்பிட்டு அப்படியா? சரி இருக்கட்டும். சரிம்மா. 12 12 12
ஆண்டு காலம் வாழ்க. சரிங்கம்மா. அப்பா வந்தாரா? வந்தாருமா. அப்பா வந்து என்ன சொன்னார்? நம்ம 3 பேர்த்தையும் இன்னைக்கு காட்ட சொல்லியிருக்காரு. கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்க. எவ்வளவு ஒரு புனிதமான இடம் காட்ட சொல்லு. அம்மா திறமையை காட்டுறது காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லுடி. நீ பாட்டுக்கு என்ன கண்ணாலும் ஏதோ சொன்னா போதுமா? சரி. அவர் திறமையை காட்டுதான் அப்பா காவலுக்கு போகிறார். சரிம்மா. என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. என்கிட்ட அங்க போகலாமா? போலாமே. தாயை திறந்த போதியும் இல்லை. இருக்க வந்துருங்க. யார் மொழியை தட்டினாலும் யார் மொழியை தட்டினாலும் ரத்தம் வந்துடும். அப்பா மொழி, வாய் மொழி, தமிழ் மொழியை ஓ. போகலாமா? போலாமே. என்ன ஒரு அழகு. ஆமா. நந்தவனம் இது நமக்கு சொந்தவனம். சொந்தவனம். பசுமை நிறைஞ்சது போல் இருக்கு. கண்டிப்பா. மழைகள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுவதும் மரமட்டு பறவைகளை ரீங்கார விடுவதும் எங்கனக்குள்ள இருக்கு பைத்தியக்காரி. இது பேர் என்ன? எது? நந்தவனம். உன்னைக்கு இது என்ன பேர்? அது நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? நந்தவனம். ஆமா. நந்தவனம் சொன்னா மக்கள் ஆமான்னு சொல்லணும். நம்பிதான் ஆகணும். சரிம்மா. மலைகள் எப்படி ஒரு வேள்வி மலை. ஏமா இன்னைக்கு 2 4 மலை இருக்கணுமே, ஒன்ன காணுமே. பைத்தியக்காரி எதுக்குடி? 3 இருக்கா? மயில் அப்படியே வேள்வி மலை சாரல் வேள்வி மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி. மக்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. சரிம்மா. அறிவு சொனை அறிவு ஓடுதுன்னு நம்ம சொல்லுவோம். சரிம்மா. அவங்க மக்கள் அதை நம்பித்தான் மயில் ஆடுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி. குயில் கூகுதுன்னு சொல்லுவோம். மக்கள் ஆமான்னு சொல்ல. சரி. திணை கருதுகள் விளைஞ்சு போய் நிக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். மக்கள் அதை ஆமான்னு அதே மாதிரி காலையில நான் சம்பளம் தந்தாச்சுன்னு சொல்லுவேன். ஆமாட்டு போயிடணும். அத பத்தி படிச்ச சம்பளம் என்ன சம்பளம்? ஊரே நம்ம ஒரு சம்பளமா சம்பளம். காசா லேசா காசு அடுத்த முசுகுனே சம்பாதிக்கிறேன். என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதனால பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு நல்லா கிண்ணு இருக்கு. என்ன உள்ளத சொல்லணும்ல. அம்மாவுக்கு சந்தோஷமா, எனக்கு எப்படி மகிழ்ச்சி, எனக்கு நல்லா கிண்ணு இருக்கு. அப்பவா எங்க ஊர் மலைக்கு போ. எனக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். சொல்லுங்க. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வெட்டி வருது. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வெட்டி போகுது. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி போட்டு
என்ன ஒரு சந்தோஷம். நீங்க வந்தவனதான் நந்தவனமே கலகல கலர். என்ன ஒரு உற்சாகம். ஆமா கலகலன்னு இருந்ததுனால இப்படி கலந்து போய் விடுது. மாத்திரி நானு அப்படியா? இடத்தை வச்சு நமக்கு பெருமை, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமையா? இடத்தை வச்சு நம்மளுக்கு பெருமை, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமை உண்டாக்கணும். பெருமை உண்டாக்குறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆமாமா. ஐயோ கல்யாணமே வேண்டாம். அப்படி நாங்க சொல்றது கேக்குற மாதிரி. இது யார் ஊரு? எங்க ஊரு? நான் எந்த ஊருக்காரி நினைச்சேன்? இந்த ஊருக்காரி. இந்த ஊருக்காரி தானே? ஆமா. உனக்கு இன்னும் ஒரு நாளாச்சு கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம்னா ஒரு தடவை கற்பழிப்பு தான் அப்பப்ப நடக்கும். உனக்கு ஒரு நாளாச்சு கல்யாணம் ஆயிருக்கா? இல்ல ஆகல. ஆகல. இந்த இடத்துல உங்க யாரு? எனக்கு தெரியாது. தலைவி தானே? ஆமா ஆமா. அப்ப அவங்க சொல்ற நீ கேட்கணும்ல. கேட்காம தான் வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஏற்கனவே 50 பேர் தூக்கி இருக்காங்க. தள்ளுடி. அம்மா இங்க வாங்க. அம்மா 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 எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் விடியறதுக்குலாம் எனக்கு ஒரு ஆசை எப்போதும். நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றீங்களாமா? நிறைவேற்றீங்களா? நீ செய்வியா? என்னது ஆசை? என்ன ஆசைன்னு கேட்டியாடி? என்ன? உனக்கு ஆசைங்கிற இவனுக்கு ஆசைங்கிற என்னோட மனசுல என்ன இருக்கு நீ கேட்கவே மாட்டேன். யாருமா இருக்கா? சொல்லவா? சொல்லுங்களே. பேரே சொல்லலாமா? கணவன் பேரே சொல்லலாமா? சொல்லக்கூடாதடி. சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. நான் யாத்தையுமே சொல்லவே மாட்டேன். நான் நினைக்க போறவரை யார் அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியம் சொன்னாக்கே தெரியும். எனக்கு வந்து உயிர் தோழி. அப்ப நான் என்ன மயிர் தோழியா? மதிப்புக்குரிய தோழி. அம்மா தோழி மாத்திர தோழி சும்மா ஓடி பைத்தியக்காரி. எனக்கு அவர்தான். ஆமாடி எனக்கும் அவர் தான். எவர் தான்? ஆளுநர். அச்சை எப்ப குடும்பத்தை கெடுத்துருவா? என் ஆத்திரம் இங்க உட்காந்துட்டே இருக்கு. அலையா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு இதெல்லாம் வேணாம். நீங்க கோச்சுக்கிறாம எனக்காக எங்க அண்ணன் சும்மாவே இருக்கிறாரு. வேணாம் சாமி. அவரை நீங்க ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணீங்க. வேணாம் சாமி. வேணாம் சாமி. ஐயா வேணாம் சாமி. வேணாம். அதெல்லாம் வேண்டாம். இங்க ஒரு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணீங்க. போஸ்ட் மரமெல்லாம் அப்படி ஏறுவாரு. என்ன ஏற தெரியாது. அங்க ஏறிவிட்டு இங்க வந்து சும்மா கிடந்துருவாருடா. ஐயோ மாரியா வெக்கமா இருக்கு. மானோட்டு முந்தையில மாங்குட்டி வெட்டமையிலே ஒட்டக்குள்ள பிறந்தென்று பொழிகாட்டில் போகும் கோயிலே தாழ்மாமை தீர்த்து வந்து வாராண்டி அவே தங்க கொடுத்து வந்து பாராண்டி கல்யாணத்தை அப்படி ஆடினா டைம் உங்களுக்கு இமிடியேட்டா நீ முன்னால போய் ரெடி பண்ணி நான் பின்னால வந்துடுறேன். என்னம்மா என்ன ஒரு தைரியம்? நான் இருக்கல என்ன கேட்காம என்னோட அனுமதி இல்லாம நீ சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டே நிக்கிறீங்க. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா ஓடுக்கிட்டு. அப்ப நீ உன்னோட முடிவை நீயே கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதான் நீ பண்ணிட்ட. பறவைகள் வந்துருச்சு. ஆமா ஆமா. அப்ப என்ன சொன்னார்? சொல்லு திருப்பி பறவை வெட்ட சொல்லி. காணமாடி வரும் பறவையை காணமாடி வெட்டவேன். இனிய காணத்தால். ஆமா ஆமா ஆமா. மாட்டிக்கிட்டமா விரட்டலாமே. ஆளலோ ஆளலோ ஆளலமே. உங்க ஆளோளத்தை கொண்டு போய் எங்களுக்குள்ள ஒத்த கடையை தாண்டி டோல் கட்டு இருக்கு. அங்க ஒண்டி போடுங்க. சரிங்களா? என்ன அப்படி சொல்ற? என்ன ஆளோட படுத்துட்டு நோலோல கேக்குறீங்க? வருங்களேன். என்னடிப்பு சொல்ற நீங்க? நான் என்ன சொன்ன? உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புறாரு? வானம் பாடி வரும் பாருங்க இனிய காணத்தால் விரட்ட சொன்னார். அப்படியா சொன்னாரு? ஆடி படி பயிரோட சொன்னார். என்ன வசனத்தை மறக்கிறீங்களா? என்னன்னு கேக்குறீங்க? ஆனா பரவாயில்லையே. அதை மட்டும் அங்க மாடு போகுது, மயில் போகுது, குருவி தெரியுதுங்கிறியா? அது மட்டும் இனிக்குதா? இது மட்டும் கசக்குதோ? அப்படியா? அவ புருஷங்காசு. மதிப்புக்குரிய வள்ளிநாயகி அவர்கள் ஆடவில்லை என்றால் நான் வழக்கம் போல் எப்போதும் போல் காலையில தண்ணீர் போட்டு ஆடுவேன் என்பதை. நீ என்ன அம்மா நீங்க ஆடுறீங்களா இல்ல பூராத்தி அவுக்கவா? ஏண்டி இவ்வளவு புனிதமான இடத்துல அசிங்கம் பண்ண வேணாம். நம்ம தான் காரியத்தை அப்படியா வரக்கூடியவர் வரணும். அப்படியே நேரம் பேசுன வயதுக்கு 50 ஆட்டம் ஆடி இருக்காங்க. ஏண்டி இப்படியா உயிரப்படுவா? ஆடுங்கம்மா ஆடுங்கம்மா. இல்லை 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 புள்ள ரெங்குமா